نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாட்டினுடைய 79வது சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சுதந்திர வரலாறு நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் நம்மில் பலருக்கும் அந்த வரலாறுகள் நினைவிருப்பதும் இல்லை. அந்த வரலாறுகளை பேசுவதில் சமீப காலங்களில் பெரிய ஆர்வமும் எனக்கு இல்லை. காரணம் என்ன? இந்த உம்மத்தினுடைய ஒரு விழிப்புணர்வற்ற நிலை. எத்தனையோ விஷயங்கள் எடுத்து சொல்லப்பட்டாலும் கூட அதை கண்டுகொள்ளாத ஒரு நிலை உலக அளவிலும் இந்திய அளவிலும் இன்றைக்கு இந்த சமூகத்தை எங்கே நிறுத்தி இருக்கிறது என்பதை எண்ணுகிற போது உள்ளம் வேதனைப்படாமல் இருக்க முடியவில்லை. ஆனாலும் கூட சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். யூதர்கள் நமக்கு அறவே பிடிக்காதவர்கள், மிக மோசமானவர்கள், மிருக குணமுடையவர்கள், இரக்கமற்றவர்கள் என்று அவர்களை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் திட்ட முடியும். ஆனாலும் யோசித்து பாருங்கள், அவர்களிடத்தில் உள்ள சில நல்ல வம்சங்கள், சில நல்ல விஷயங்கள். இன்றளவும் கூட அவர்கள் எத்தனை தாக்குதல்களுக்கு பிறகும் மீண்டும் மீண்டும் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாட்டையும் பிடித்தார்கள். அதற்கான காரணம் என்ன? தங்களுடைய வரலாறை பாதுகாப்பதில், தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதில், தங்களுடைய மொழியை பாதுகாப்பதில் உலகத்தில் அவர்களுக்கு ஈடு என யாருமே கிடையாது. அவர்களுடைய நீண்ட நெடிய வரலாற்றிலே பல்வேறு சோதனைகளை தாங்கியிருந்தாலும் பல நாடுகளுக்கு நாடோடிகளாக போனாங்க. இப்போ எத்தனையோ அரபுகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனார்கள், தம்முடைய தாய்மொழி அரபியை மறந்துட்டாங்க. யூதர்கள் பல நாடுகளில் ஒடுக்கப்பட்ட போதும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான போதும் வெளியில் அவர்களுடைய மொழியை பேச மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அவர்களுடைய மொழி ஹிப்ரு மொழியை தான் பேசுவாங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஹிப்ரு மொழி இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு யூத பற்று இருக்கும் என்பது யூதர்களுடைய நம்பிக்கை. அவர்கள் இஸ்ரேலை பிடித்த போது அவர்கள் வெளியிட்ட முதல் அறிவிப்பு என்னவென்று சொன்னால், இந்த நாட்டினுடைய தேசிய மொழி ஹிப்ரு மொழின்னு சொன்னாங்க. இஸ்ரேலை பிடித்ததுமே அவங்க அறிவித்த முதல் அறிவிப்பு, இந்த நாடு இனிமேல் தேசிய மொழியாக ஹிப்ரு மொழி அப்படின்னு அறிவித்தாங்க. அன்றைக்கு உலகத்திலேயே ஹிப்ரு மொழி பேசுபவர்கள் வெறும் 5000 பேர் இருந்தாங்க. அவர்கள் எந்த நாட்டை கைப்பற்றினாங்களோ அன்றைக்கு அந்த நாடு முழுக்க பேசப்பட்ட மொழி என்ன? அரபு மொழி. ஆனால் என்ன சொன்னாங்க? ஹிப்ரு மொழி தான் இந்த நாட்டின் தேசிய மொழி. எல்லா நகரங்களுடைய பெயரையும் மாற்றினாங்க. இப்போ பாருங்க, இப்போ மஸ்ஜித் அக்ஸா இருக்குது, இந்த நகரத்தினுடைய பெயர் என்ன? மதீனத்துல் குதுஸ். அது அவர்கள் ஜெருசலேம் என்று மாற்றினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்ட கபர் இருக்கிற ஊர் இருக்கிறது, அதனுடைய பேர் மதீனத்துல் ஹலீல். அதை ஹிப்ரோன் என்று மாற்றினான். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் டோட்டலாக மாற்றிட்டாங்க. பார்க்குறவனுக்கு ஏதோ பன்னெடுங்காலமாக இந்த பெயர் தான் இருக்குதோ அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு 20 வருஷம் ஆனால் ஜெருசலம் என்பது அசல் பெயர் போல் தருகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய மொழியை அவ்வளவு தூரம் பாதுகாப்பாங்க. தங்களுடைய வரலாறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் அவர்களை துடிப்போடும் ஒரு உத்வேகத்தோடும் தாங்கள் நினைப்பதை சாதிப்பதற்கும் அதுதான் அவர்களை தூண்டுகிறது முயற்சி. ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய நிலை என்ன? நாம் நம்முடைய கடந்த கால வரலாறு குறித்தும் அறிவதற்கு ஆர்வப்படுவது கிடையாது.
ஜும்மாவுடைய ஒரு அரை மணி நேர உரை. இந்த உரையை எத்தனை பேர் தூங்காமல் கேட்குறாங்க? நான் இன்றைக்கு கூட நினச்சேன், ஜும்மாவை பற்றி நான் அடிக்கடி சொல்வதுண்டு. ஜும்மாவுடைய முழு நன்மையை பெற்று திரும்பக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால், பள்ளிக்கு வந்ததிலிருந்து தொழுது முடித்து திரும்பும் வரை தூங்காமல் செல்பவர்களே. நான் வச்சுக்கங்க, இது நான் வேணா அடுத்த வாரம் ஹதீஸோடு சொல்கிறேன். உள்ளே வந்ததிலிருந்து. அதனால தான் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஜும்மா அன்னைக்கு காலையில் கடையை திறக்காதீங்க, காலையில் தூங்கணும். ஜும்மாவுக்கு உற்சாகமாக இருக்கணும். ஜும்மா தொழுதுட்டு கடையை தரங்க. இதான் மார்க்கத்தினுடைய நிலை. இந்த அரை மணி நேரம் தான் இந்த உம்மத்தை ஏதோ கொஞ்சம் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று கொஞ்ச நேரமாவது காதில் கேட்க வைக்குது. அந்த அரை மணி நேரமும் தூங்கிடுறோம். எல்லாமே நமக்கு தெரியும் நினச்சி தூங்குறோம். எவ்வளோ பெரிய தவறு! இப்போ பாருங்க, யூதர்கள் தன்னுடைய வீட்டு குழந்தைகளுக்கு கூட தன்னுடைய வரலாறை போதிப்பாங்க. அப்படியானால் நாம் நம்முடைய வரலாறை எவ்வளவு தெரியணும், அது குறித்து தான் சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்தினுடைய எந்த சமுதாயமும் அடைய முடியாத சிகரத்தை தொட்ட சமுதாயம். வேற எந்த சமுதாயமும் உலகத்தில் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்தது கிடையாது, முஸ்லிம்கள் ஆட்சி செய்தது போல. இரண்டாவது, முஸ்லிம்களை போல நீண்ட நெடிய காலம் ஆட்சி செய்த எந்த சமூகமும் இல்லை. இந்த ரெண்டுமே முஸ்லிம்களுக்கான சிறப்பு தான். ஒன்று பெரிய நிலப்பரப்பு, இன்னொன்று நீண்ட காலம். இதில் எங்கே நம்முடைய வீழ்ச்சி ஏற்படுது? மூன்று காரணங்கள் சொல்லுவாங்க. முதலாவது காரணம் என்னன்னா, ஸ்பெயினுடைய வீழ்ச்சி. ஸ்பெயின் வீழ்ச்சியிலிருந்து நம்முடைய இந்த வீழ்ச்சி இன்னைக்கு ஆரம்பமாகுது. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நான் இறுதியில் சுட்டி காட்டுவேன். ஸ்பெயினுடைய வீழ்ச்சி. இரண்டாவது, முஸ்லிம்கள் செய்த பெரிய தவறு, ஒரு காலத்தில் மஸ்ஜிதுகள் தான் கல்விக்கூடங்களாக இருந்தது. பள்ளி தான், மஸ்ஜிது தான் பள்ளிக்கூடம், அதுதான் பள்ளி என்று சொல்கிறோம். அங்குதான் எல்லாருமே படிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அடிப்படை வரைக்கும் இஸ்லாமிய போதனைகள், மார்க்கத்தில் உள்ள ஃபர்த ஐன் எது, ஃபர்த கிஃபாயா எது, தொழுகையில் எதை பேணணும், இதெல்லாம் படிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லாரும் படிக்கும்போது அதுக்கப்புறம் துறைகள் பிரியும். ஒருத்தர் மார்க்கத்துறையிலேயே வரணும்னா வரலாம், ஹதீஸை எடுக்கலாம், ஃபிக்ஹ் எடுக்கலாம், ஒருத்தர் மருத்துவத்தை எடுக்கலாம், ஒருத்தர் அறிவியலை எடுக்கலாம். ஆனால் எல்லாமே பள்ளியில் தான். பள்ளியிலிருந்து தான் விஞ்ஞானியும் வருவார், பள்ளியிலிருந்து தான் மருத்துவரும் வருவார். இந்த பள்ளியிலிருந்து வெளியாகிற விஞ்ஞானியோ மருத்துவரோ அவர் நாத்திகராக மாற மாட்டார், அவர் கம்யூனிஸ்டாக மாற மாட்டார், அவர் பொது உடைமை பேச மாட்டார், அவர் இஸ்லாத்துக்கு எதிராக சொல்ல மாட்டார். காரணம் என்ன? அவருடைய அடிப்படை கல்வி பள்ளியில் சொல்லப்பட்டது. அதனால அவருக்கும் ஆலிமுக்கும் வித்தியாசம் என்ன? ஆலிம் சட்டத்துறையிலே தேர்ந்து விளங்குவார், இவர் பொதுக்கல்வியிலே தேர்ந்து விளங்குவார். ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரெஸ் தான். இவரை பார்த்தாலும் அறிஞர் ஆலிம்னு சொல்லலாம், அவரை பார்த்தாலும் சொல்லலாம். என்றைக்கு இந்த பள்ளியிலிருந்து கல்வியை பிரிச்சாங்களோ, அப்புறம் கல்வியை ரெண்டாக்குனாங்க, பொதுக்கல்வி மதரசா கல்வின்னு சொல்லி. அதில் என்ன ஆச்சு? ரெண்டுக்கும் பெரிய இடைவெளி ஏற்பட்டு பொதுக்கல்வியில் தேர்ந்து வரக்கூடிய முஸ்லிம்களில் பலரிடத்துல தீன் இருக்காது. பொதுக்கல்வி பெரிய அறிஞராக இருப்பாங்க, அவங்கள்ட்ட தீன் இருக்காது, மார்க்கப்பட்டு இருக்காது. இது முஸ்லிம்களுடைய வீழ்ச்சிக்கான பெரிய காரணம், சாதாரண காரணம் அல்ல. அப்போ பள்ளியும் கல்வியும் ஒன்றாக இருந்தபோது அவர் என்ன படித்தாலும், மருத்துவம் படிக்கட்டும், விஞ்ஞானம் படிக்கட்டும், அல்லாஹ்வுடைய வீட்டில் படிக்கிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அதனுடைய செயல் வடிவம் அல்லாஹ்வுடைய திருநாமத்தோடு படியுங்கள். அது பள்ளியில் இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு. என்றைக்கு முஸ்லிம்கள் மஸ்ஜிதுகளை விட்டும் கல்வியை அகற்றினாங்களோ, முஸ்லிம்களுடைய பொது வாழ்க்கையில் கல்வி ரெண்டாக பிரிந்து அது வீழ்ச்சிக்கு ஒரு காரணமானது. இப்படியாக பல்வேறு காரணங்கள் இந்த சமூகத்தினுடைய வீழ்ச்சி. ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம்கள் பல்வேறு பகுதிகளை மொத்தமாக ஆட்சி செஞ்சாங்க, சில்லறை சில்லறையாக ஆட்சி செஞ்சாங்க. இந்தியாவில் இஸ்லாத்தின் வருகை என்பது தென்னிந்தியாவை பொறுத்தவரை மிக பழமையானது. நீங்கள் கேரளாவை பார்க்கலாம், கேரளாவிலே சேரமான் பெருமாள் அவருடைய பள்ளியும் இருக்கிறது, சேரமான் மஸ்ஜித் என்ற பெயரிலே இருக்கிறது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேரளாவுக்கு வந்தார்கள், அவர்கள் மூலமாக அங்கே இஸ்லாம் பரவியது. கொடுங்கையூரில் அவர்களுடைய பெயரில் பள்ளி இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சண்டைகள், யுத்தங்கள் இல்லாமல், படையெடுப்புகள் இல்லாமல், நல்லோர்கள் வழியாக இங்கு இஸ்லாம் இந்த பகுதிக்கு மிக ஆரம்பத்தில் வந்துடுச்சு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இஸ்லாம் இங்கு வந்திருக்கலாம் என்றாலும் அதில் மிக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தென்னிந்தியாவுக்கும் இஸ்லாத்துக்குமான பூர்வீக தொடர்பு அப்படி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய பகுதி இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதி தான். இதை நாம் தமிழ் பற்று, தமிழ் இனப்பற்று, ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படியும் கவனிக்க வேண்டி இருக்குது. இங்கே இனப்பற்று இனவெறியெல்லாம் ரொம்ப பேசுவாங்க. இது உண்மை அப்படி. நாம் இனத்திற்காகலாம் பேசல, மார்க்கத்தில் இனவாதம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பகுதி தான், இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடைப்பட்ட பகுதி. அப்போ கடற்கோளால் இலங்கையும் தமிழகமும் பிரிக்கப்படலை. பின்னால் ஏற்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த மாபெரும் வெள்ளப்பிரளயத்தில் இலங்கை தமிழகம் துண்டாக பிரிகிறது, கடல் அதை பிரிக்கிறது. இல்லைன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த பகுதிக்கு தான் வர்றாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அரபியும் பேசினாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தமிழும் பேசினாங்க. தமிழ் தான் இந்திய மொழிகள்லாம் ஆதி மொழி என்று உறுதியாக சொல்லலாம். உலக மொழிகளிலும் அதுதான் ஆதி மொழி. ஏன்னா அரபு மொழி கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சாம் இப்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களில் ஒவ்வொரு மகன் வழியாக ஒவ்வொரு சமுதாயம் உலகத்தில் தோன்றுது. இப்போ நான் அதுக்குள்ளே போனால் டாபிக் மாறிடும். சொல்ல வந்தது, இந்தியாவுடைய தொடர்பு என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து இருக்கிறது. அப்போ இந்த மண்ணுடைய அசல் தன்மை இஸ்லாம் தான். அந்த வகையில் நம்முடைய தென்பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கு மதவெறி இருந்ததில்லை. இங்கு எப்போதுமே ஏகத்துவம் தான் இருந்திருக்குது. ஏகத்துவ சிந்தனை என்பது தமிழ் சித்தர்களுடைய பாடல்களில் இருந்தது. அதனால தான் பிராமணர்கள் இந்த தமிழ் சித்தர்களை மோசமான வார்த்தைகளால் விமர்சிப்பதை பார்க்கிறோம். இப்போ தமிழ் சித்தர்களுடைய பாடல்களை பாருங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது முழுக்க இஸ்லாமிய சித்தாந்தம், இஸ்லாமிய கருத்தியல். இது நிறைய பாடல்களை நான் சொல்லலாம். அவங்க படித்த பாடல்கள் எல்லாமே ஒரு ஓரிரை கோட்பாடை தான் உறுதிப்படுது. தமிழகத்தினுடைய எந்த அகழ்வாராய்ச்சியிலும் இணை வைப்புக்கான சிலை வழிபாட்டுக்கான அறிகுறிகள் இருந்ததாக தெரியல. அப்போ இந்த மண்ணில் சிலை வைப்பு கூட கிடையாது, பின்னால் வந்தது அதெல்லாம். இங்கே தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்திற்குமான மரபு பூர்வீகமானது. அந்த வகையில் வட இந்தியாவில் அங்கு இஸ்லாம் எப்படி வந்தது, பல்வேறு வரலாறுகள் இருக்கிறது. பனு உமையாக்கள் ஆட்சி காலத்திலேயே முஹம்மது பின் காசிம் என்கிற ஒரு வாலிபர் தான், 17 வயசு தான். அவர் சிந்து மாகாணத்தை வெற்றி கொள்ளுகிற நேரத்தில் ஒரு பேரழகர். இந்த அளவுக்குன்னு சொன்னால் அவரை பார்த்து அங்கிருந்த மக்கள் எல்லாருமே எல்லாம் வெவ்வேறு மதம், இந்துங்கிறது பின்னால் வந்த பெயர், வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அவருடைய அழகை ரொம்ப ரசித்தாங்க, அவருடைய வீரத்தை ரொம்ப ரசித்தாங்க. அவரை பாராட்டி நம்ம நாட்டில் தான் விட்டா கோயிலே வச்சுருவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு மக்கள் அளவுக்கு அதிகமான அபிமானத்தை பார்த்தபோது அப்போது இருந்த ஆட்சியாளர்களுக்கே அவர் மேலே பொறாமை வந்துருச்சு. என்னடா இவரை இந்த அளவுக்கு சிந்து மக்கள் பாராட்டுறாங்க, தூக்கி வச்சிருக்கிறாங்களேன்னு சொல்லி அவரை தூக்கில் போட்டாங்க. இப்போ அவர் வழியாக சிந்தில் இஸ்லாம் வருது. முகலாயர்களுடைய ஆட்சி என்பது ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னால் தான் பாபரிலிருந்து ஆரம்பிக்கிறது முகலாய ஆட்சி. பாபருக்கு பிறகு கடைசி பகதூர் ஷா வரைக்குமான முகலாயர்களுடைய ஆட்சி இந்தியாவில் நடக்குது. அங்குமிங்குமாக சில பகுதிகளை சேர்த்து ஆட்சி செய்கிறாங்க. இந்த முகலாயர்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதையெல்லாம் விரிவாக நமக்கு பேச நேரம் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், இஸ்லாமியர்களுடைய ஆட்சியினால இந்தியா பெற்ற நன்மைகள் தான் அதிகம், இந்த நாடு பெற்ற நன்மைகள் தான் அதிகம். இதை திரு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கிறாரு அவருடைய இந்திய வரலாறு என்கிற நூலில். இந்தியாவுடைய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, இந்த நாட்டுக்கும் என்னங்க இஸ்லாமால் கிடைத்த பல நன்மைகள் என்ன. ஒன்று, ஓரிரை சித்தாந்தம், அதை நிறைய மக்கள் ஏற்றுக்கொள்ள காரணமானாங்க. கேரளாவில் பொன்னானியில் மவுனத்துல் இஸ்லாம் என்று ஒரு சபை இருக்குது. புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களை கத்னா செய்து இஸ்லாமிய அடிப்படைகளை சொல்லி கொடுத்து அவர்களை 6 மாத ஒரு பயிற்சி கொடுத்து அனுப்புகிற ஒரு சபை அது. இந்த முகலாயர்கள் வந்த பிறகு இங்கே சாதி கொடுமைகள் ஒளிந்தது, பல சாதி கொடுமைகள் இருந்து. இந்த சாதி கொடுமையினால ஒரு நாளைக்கு 750 பேர் சராசரியாக மவுனத்துல் இஸ்லாம் சபையின் மூலமாக முஸ்லீம் ஆவாங்க. சராசரியாக 750 பேர். அது சில நாட்கள் அதிகமாகும், சில நாட்கள் ரொம்ப அதிகமாகும். இந்த சாதி கொடுமைகள் அனைத்துமே
முகலாய வருகைக்கு பிறகுதான் இந்தியாவில் குறைஞ்சது. அதுக்கு முன்னால் சாதி கொடுமைகள் இங்கு எப்படி இருந்தது என்பதை நம்ம வார்த்தைகளில் விவரிக்க முடியாது. முஸ்லீம்கள் வந்தாங்க, எல்லாரும் சகஜமாக தொழுதாங்க, எல்லாரும் பக்கத்தில் நின்னாங்க. இங்குள்ள மக்கள் அதையெல்லாம் பார்த்து பழக்கப்படாதவர்கள், பல்வேறு ஜாதி கொடுமைகளை அனுபவித்தவங்க. முகலாயர் வருகையால் இந்த மக்கள் அதை உணர்ந்தாங்க. முகலாயருடைய வருகைக்கு பிறகுதான் இங்கு பெண்களுக்கான உரிமைகள் பேசப்பட்டுச்சு. அதுக்கு முன்னால இங்க மனுதர்ம ஆட்சி தான் இருந்துச்சு. மனுதர்மத்தில் பெண்களுக்கு உரிமையே கிடையாது. கணவன் இறந்தால் பெண்ணும் சேர்ந்து இறக்க வேண்டும். பெண்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது. பெண்களுக்கு மனவிலக்கு என்பது கிடையாது. கணவன் எவ்வளவு கொடியவனானாலும் அவனோடு தான் வாழணும். இதெல்லாம் இருந்துச்சு. இஸ்லாமிய சட்டங்கள் முகலாயர்கள் வருகைக்கு பிறகுதான் பெண்களை இந்த மார்க்கம் எவ்வளவு மதிக்கிறது. நாம பெண்களுக்கு இஸ்லாம் நிக்காஹில் தலாக்கில் கொடுத்துருக்கிற உரிமை இருக்குது. சில நேரங்களில் நாமளே கூட ரொம்ப வெளிப்படையாக பேச பயப்படணும். ஏன்னா அந்த உரிமைகள் தெரிஞ்சால் பெண்களே கூட அதை தப்பாக பயன்படுத்துவாங்க. அவ்வளோ உரிமைகள் இந்த மார்க்கம் தந்திருக்குது. அது இந்த நாட்டிற்கு பெண்கள் மூலமாகத்தான் கிடைத்தது. அதே போல தான் பல்வேறு கணித முறைகள் இந்தியாவில் அதுக்கு முன்னால் கணித முறைகள் கிடையாது. முஸ்லிம்கள் தான் பல்வேறு கணித முறைகளை அறிமுகப்படுத்தினாங்க. இன்றைய யுனானி மருத்துவம் இருக்கிறது, அது முஸ்லிம்கள் மூலமாகத்தான் இந்தியாவுக்கு கிடைத்தது. இந்தியாவுக்குள் காகிதத்தை கொண்டு வந்தவர்கள் முஸ்லிம்கள். மஹமூத் ஷாங்கிற அரசர் குஜராத்தில் முதலாக காகித தொழிற்சாலையை உருவாக்குறாரு, காகித தயாரிப்பு சாலையை உருவாக்குறாரு. இது இந்திய முஸ்லிம்கள் செய்தது. அதே போல தான் முகலாய மன்னர்கள் தான் பிரிந்து கிடந்த இந்தியா, இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்றாங்களே அகண்ட பாரதம், இந்த அகண்ட பாரதத்தை உருவாக்குனதே முஸ்லிம்கள் தான். அதுக்கு முன்னால இந்தியாங்கிறது ஒன்றுபட்ட ஒரு அமைப்பு கிடையாது, எல்லாம் செதறி கிடந்த நாடு தான். முகலாய மன்னர்கள் தான் இந்த செதறிய நாட்டை ஒருங்கிணைந்த இந்தியாவாக ஆக்கியது முஸ்லிம்கள் தான். அது மட்டுமல்ல, ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கான இன்றைய தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்கிறோமே, இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கான திட்டமிட்டவர்கள் யார்? முகலாய மன்னர்கள் தான். இப்படி நாம சொல்லிக்கிட்டே போகலாம். முகலாய மன்னர்களால் இந்தியா அடைந்த பலன்கள் என்ன? அதுல ஒன்று கட்டடக்கலை. கட்டடக்கலையில எல்லை மீறிய வீண்வரையங்களும் இருக்குது, அதை மார்க்கம் ஆதரிக்கிறது இல்லை. அதே நேரத்தில் நல்ல தரமான கட்டடங்களை மார்க்கம் தடுக்கிறதும் இல்லை. அந்த கட்டடக்கலையை உருவாக்கி அழகான கட்டடங்களை இந்த நாட்டிற்கு வழங்கியவர்கள் இன்றைக்கு இருக்கிற பழைய பாராளுமன்றம், செங்கோட்டை, இதுவெல்லாம் யாருடையது? முகலாயர்களுடைய அந்த கட்டடக்கலைக்கான ஒரு சான்று தான் அது. இதெல்லாம் இந்த நாட்டுக்கு அவர்கள் கொடுத்தாங்க. இந்த நாட்டில் அவர்கள் அநியாயங்கள் செஞ்சாங்களா? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அவங்க அநியாயம் செய்யலை. முகலாயர்கள் அநியாயம் செஞ்சிருந்தா முஸ்லீம்களுக்கு வேணா செஞ்சிருக்கலாம். இதை நாம அடிச்சு சொல்லலாம், முஸ்லீம்களுக்கு செஞ்சிருக்கலாம். ஆனா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அவங்க அநீதமே பண்ணல. இந்த நாட்டில் முகலாயர்கள் ஆட்சி செய்த காலத்திலும் ஆட்சி இஸ்லாமியர்களுடையது, ஆனா முஸ்லிம்கள் சிறுபான்மையினர். தலைநகர் டெல்லிங்க, ஒரு நகரனுங்க, தலைநகர் டெல்லி. அந்த டெல்லியில முகலாயர் ஆட்சி காலத்திலிருந்து இன்று வரை முஸ்லிம்கள் சிறுபான்மையினரா இல்லையா? இது எதை காட்டுது? அவங்க யாரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்லி கத்திய காட்டி மிரட்டி முஸ்லிம் ஆகரியா இல்லையா என்று யாரையும் அவர்கள் மிரட்டல. இதுதான் வரலாற்று உண்மை. வரலாற்று உண்மை இதுதான். யார் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் அவங்க எந்த இந்து கோயிலையும் இடிக்கல. இதுவும் வரலாற்று உண்மைதான். இந்த விஷயத்துல இந்த ஆர்எஸ்எஸ் புலுகிகள் பொய்தான் அவர்களுடைய அடிப்படை தத்துவமே. அதுதான் பொய் சொல்லி ஒரு தேசத்தையே பொய்யின் அடிப்படையில் கட்டமைத்து ஒரு வெறி பிடித்த கூட்டத்தை உட்கார வச்சு ஏற்படுத்திட்டாங்க. முகலாயர்கள் இதையெல்லாம் செஞ்சிருந்தா இந்த நாட்டில் கோயில்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும், முஸ்லிம்கள் பெரும்பான்மையராக இருக்கணும். அவைகள் எதுவுமே நடக்கல. ஆக இதுதான் இந்த நாட்டில் முகலாயர்களால் கிடைத்த நன்மை. அருமையானவர்களே, முகலாயர்களை இந்த நாட்டில் முஸ்லிம்கள் என்னங்க இஸ்லாமிய ஆட்சியை இருக்க சொன்னதே இந்துக்கள் தான். நீங்க இங்க ஆட்சியாளர்களாக இருந்தா நாங்க நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா நீங்க ஆட்சியில் இருந்தா இங்க ஜாதி கலவரம் வராது, நீங்க ஆட்சியில் இருந்தா இங்க சாதி கொடுமைகள் நடக்காது, நீங்க ஆட்சியில் இருந்தா நாங்க ட்ரெஸ் போட்டுட்டு நடக்கலாம், எல்லா தெருவுக்குள்ளையும் போகலாம், இந்த தெருவுக்கு வராத அந்த தெருவுக்கு வராதேன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த நாட்டில் 800 வருஷம் ஆட்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு காரணம் இந்துக்கள் தான். ஏன்னா அவங்க எதிர்க்கல, இஸ்லாமிய ஆட்சியை அகற்றுவதற்கு அவங்க யாரும் முயற்சி பண்ணல.
அப்படிதான் இருந்தாங்க. அழகான முறையில் இந்த நாடு சீராக இருந்தது. ஆங்கிலேயர்கள் உள்ள வந்தாங்க, ரொம்ப சீக்கிரமே உள்ள வந்துட்டாங்க. ஒரு கம்பெனி நடத்துகிற பேர்ல தான் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. அப்படி வந்த நேரத்தில் முஜத்தித் அல் ஃபசானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க காலத்திலேயே ஆங்கிலேயர்கள் ஒரு கம்பெனி நடத்துகிற பேரில் உள்ள வந்துட்டான். அப்பவே சொன்னாங்க ஹஜ்ரத் அவர்கள், அப்போது இருந்த மன்னர்களுக்கு, இந்த ஆங்கிலேயர்கள் வியாபார நோக்கத்தில் வரல, நாடு பிடிக்கிற நோக்கத்தில் வந்திருக்கிறான், இவனை உள்ள விடாதீங்கன்னு சொன்னாங்க. நம்ம மக்களுடைய பழக்கம் என்ன? நாம நம்பவே மாட்டோம் இல்லையா? நம்பவே மாட்டோம் இல்லையா? நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே ஆர்எஸ்எஸ் என்னென்ன பண்ணுவான்னு சொல்லி. அப்பெல்லாம் யாருமே நம்பல. வெளியில் போய் மோசமாலாம் பேசுவாங்க. இதே வேலை தான் இவருக்கு, பயமுறுத்துறதான் வேலை, இதான் வேலைன்னு சொல்லுவீங்க. நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறோம். இப்போ நாட்டுடைய நிலை அதுதான். அப்போ சொன்னாங்க ஆங்கிலேயர்கள் வியாபாரத்திற்கு வரல, இவங்கள உள்ள விடாதீங்க, விரட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்போது இருந்தவர்கள் என்னங்க, ஒரு பெரிய கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி, மக்களுக்கு அது புதுசாக வியப்பாக இருக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்குது, அவன் ஆங்கிலேய கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வர்றான், மன்னர்களும் மக்களும் அதை வரவேற்கிறாங்க. யாரும் அந்த சூழ்ச்சியை விளங்கல்ல. அவனுடைய கம்பெனி உருவாகி ஒரு கட்டத்தில் கிழக்கிந்திய கம்பெனி என்று என்ன செய்யறான், பெரிய கம்பெனியாக உருவாகிறான். உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய படையை இறக்குறான். இங்கிலாந்திலிருந்து ஒரு கம்பெனி நடத்துறவன் எதுக்குங்க படையை இறக்கணும்? படையை இறக்குறான். அவனுடைய படைகள் இந்தியாவுக்குள்ள வருது. அப்பதான் சுதாரிக்கிறாங்க. அப்போ வங்கதேசத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க சிராஜுத்தௌலா உணர்றாரு, ஆஹா இது நாடு போகிற போக்கு சரியா தெரியல, இவன் எதற்காண்டி படைகளை இறக்கிறான். அப்போ அவர் உஷாராகிறாரு, இவர்களை எதிர்ப்பதற்கான படைகளை எல்லாம் திரட்டுகிறார். ஆனாலும் ஆங்கிலேயர்களும் ஒரு பெரிய சூழ்ச்சிக்காரர்கள். நம்ம சமுதாயம் வீழ்ந்தது நம்மவர்களை கொண்டுதான். அவர் கூடவே இருந்தான் மீர் ஜாஃபர் என்று ஒருவன். நான் சொல்லக்கூடாது, அவன் ஒரு ஷியா பிரிவை சார்ந்தவன். ஷியாக்களால் இந்த சமுதாயம் சந்தித்ததெல்லாம் துரோகம்தான், நன்மை கிடையாது. மீர் ஜாஃபர் ஆங்கிலேயர்கள்ட்ட விலை போயிட்டான். அவன் சொன்னா அவர்கிட்ட பெரிய படை இருக்குது. அன்றைக்கு அவர் வைத்திருந்த படை 1,00,000க்கும் மேலே சிராஜுத்தௌலாவிடத்தில். ஆங்கிலேயர்களுடைய படை அன்றைக்கு சொற்பமான எண்ணிக்கை. மீர் ஜாஃபர் சொன்னா அவர் படையை கிளம்பி கொண்டு வரட்டும், படை வீரர்கள் அத்தனை பேரையும் நான் விலைக்கு வாங்கி விட்டேன், நீங்க போருக்கு வாங்க, மைதானத்தில் அவர் தனித்து விடப்படுவார்னு சொன்னான். நடந்ததும் அதுதான். பலாசி மைதானத்தில் முதல் இந்திய சுதந்திர போர் நடந்தது. அப்பதான் நடந்துச்சு. நம்முடைய புத்தகங்கள்ல குழந்தைகளுக்கு இந்த வரலாறு சொல்ல மாட்டான். முதல் சுதந்திர போர் என்றால் 1857 நடந்தது அப்படின்னு காட்டி கொடுக்குறான். அதுக்கு முன்னால 1757 100 வருஷத்துக்கு முன்னால சிராஜுத்தௌலா பலாசியில யுத்தம் செய்யறாரு. அதான் நடந்துச்சு. அவருடைய வீரர்களே அவரை கைவிட்டுட்டாங்க. அவர் கையும் களவுமாக பிடிபட்டு சிராஜுத்தௌலா கொல்லப்படுகிறார். முதலாக இந்திய மண்ணுக்காக போராடி உயிர் நீத்தவர் ஒரு சிராஜுத்தௌலாங்கிற ஒரு நவாபு தான் என்ன செய்யறாரு, உயிர் நீக்கிறார். அதற்கு பிறகு 1803 ஹஜ்ரத் ஷா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலை, ஷாஹுலில்லாவுடைய மகனார், மிகப்பெரிய ஹதீஸ் கலை அறிஞர், வாதத்தில் பெரிய கில்லாடி. ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அவங்கள்ட்ட ஒரு தடவை வாதம் செய்கிற போது அந்த கிறிஸ்தவ பாதிரியார் ஷா அப்துல் அசீஸ்கிட்ட ரொம்ப இலக்காரமாக கேவலமாக கேட்டாராம், உங்கள் நபி அல்லாவுடைய தூதர்னு சொல்கிறீங்க, அல்லாவுக்கு பிரியமானவர்னு சொல்கிறீங்க, கர்பலா மைதானத்தில் உங்கள் நபியுடைய பேரர் கொல்லப்படும் போது உங்கள் நபி அல்லாட்ட பரிந்துரை செய்து தம் பேரரை காப்பாற்றி இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனமும் வேணும் பதில் சொல்கிறது. இப்போ யோசிக்காமல் சொன்னாங்க, என்ன செய்கிறது, எங்கள் நபி பரிந்துரை செஞ்சாங்க. இப்போ அல்லாஹ் அழுதுகிட்டே எங்கள் நபிகிட்ட சொன்னான், நபியை நான் எப்படி உங்கள் பேரனை காப்பாற்றுறது, என்னுடைய மகன் ஈசாவை யூதர்கள் கொல்ல வந்தாங்க, அப்போ அவர் என்ன கூப்பிட்டாரு என்னை காப்பாற்றுன்னு சொல்லி, நான் என் மகனையே காப்பாற்றாமல் விட்டுட்டேன், உங்கள் பேரனை எப்படி காப்பாற்றுறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, புரிஞ்சால் சிரிச்சிருப்பீங்க. என்ன அல்லாஹ் நபிகிட்ட சொன்னான்னா நான் எப்படிப்பா உன் பேரனை காப்பாற்றுறது, என் மகன் ஈசாவே யூதர்கள் கொல்ல வந்த போது என் பிதாவே என்னை காப்பாத்துன்னு கதறினாரு, என் மகனையே நான் காப்பாற்ற முடியல, உங்கள் பேரனை எப்படி காப்பாற்றுறது, கூட்டமே கொல்லுன்னு சிரிச்சிருச்சு. என்ன சில நேரங்களில் இப்படியும் பதிலடி கொடுக்கப்படணும்.
அப்போ அந்த பாதிரியாரால் ஒன்றுமே பேச முடியல. அவன் சொல்ல வந்த நோக்கம் அவனுடைய வார்த்தையாலேயே திருப்பிட்டாங்க. வேற வகையில எல்லாம் பதில் சொன்னால் அவர்களுக்கு புரியாது. அதனால அவங்களுக்கு அப்படிதான் பதில் சொல்லணும். இல்லை ஷஹாதத்து வீர மரணம் அப்படின்லாம் அவங்கள்ட்ட பயான் செய்ய முடியாது இல்லையா. பெரிய மகானவங்க, ஹதீஸ்களை அறிஞரவங்க, இன்றைய தேவபந்து உலமாக்கள் எல்லாருக்கும் குருமார்களுக்கெல்லாம் குரு அவர் ஷா அப்துல் அசீஸ். 1803 டெல்லியில் அவருடைய மதரசா இடிக்கப்படுது. அவர் தாக்கப்படுறாரு. அவர் தான் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவது, ஜிஹாது செய்வது ஃபர்துன்னு ஃபத்வா கொடுக்கிறார். அந்த ஃபத்வாவுக்கு பிறகுதான் நாட்டில் ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டம் என்பது தீவிரம் எடுக்குது. அது வரைக்கும் மந்தமா இருக்குது. 803 ஷா அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஃபத்வா கொடுக்குறாங்க. இந்தியா என்பது தாருல் ஹர்ப், இது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்கிற யுத்த நாடு. இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ஆங்கிலேய ஆட்சி ஓய்கிற வரை போராட வேண்டும். அந்த ஃபத்வாவுக்கு பிறகுதான் உலமாய் தேவந்துடைய உலமாக்கள் களத்தில் குதிக்கிறாங்க. இவங்களுடைய மாணவர்களுடைய மாணாக்கர்கள் தான் ஹதரத் காசிம் நானூத்தவி, ஹதரத் ஷா ரஷீத் அஹமத் கங்கோஹி, இவங்கெல்லாம் போராட்ட களத்தில் குதிக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் இவர்களுக்கெல்லாம் கைது வாரண்டு, அரெஸ்ட் வாரண்டு பிறப்பிக்குது. மௌலானா காசிம் நானூத்தவி அவங்கள தேடுறாங்க. மக்கள்லாம் சொல்றாங்க, ஹதரத் நீங்க தயவு செஞ்சு மறைஞ்சிருங்க, நீங்க ஜெயிலுக்கு போய் ஷஹீத் ஆயிட்டா உங்களுக்கு அந்தஸ்து கூட, ஆனா எங்களுக்கு நீங்க தேவை, கொஞ்ச நாள் நீங்க தயவு செஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சிருங்கன்னு சொல்லி மக்கள் நிர்பந்திக்கிறதுனால ஹதரத் அவர்கள் தேவபந்துடைய ஒரு கட்டடத்தில் மறைஞ்சிருக்கிறாங்க. 3 நாள் இருந்தாங்க. 4வது நாள் வெளியே வந்துட்டாங்க. ஹதரத் இன்னும் வாரண்ட் இருக்குது, நீங்க வந்துட்டீங்களேன்னு சொல்லி பெருமானார் சவுர் குகையில் 3 நாள் தான் மறைஞ்சாங்க. 3 நாளைக்கு மேலே மறைந்திருப்பது சுன்னத்து இல்லை. அங்கேயும் சுன்னத்தை கடைபிடிக்கிறாங்க. 4வது நாள் வெளியே வந்துட்டாங்க. ஹதரத் ஒரு கிராமவாசி மாதிரி சாதாரணமாக தான் இருப்பாங்க. தேவபந்துடைய நிறுவனர் தான், ஆனால் சாதாரணமாக இருப்பாங்க. தார்லூமுடைய பள்ளியில் ஹதரத் அவர்கள் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் ஆங்கிலேயர்களுக்கு தகவல் கொடுத்துட்டான், மௌலானா காசிம் நானூத்தவி பள்ளியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆங்கிலேயர்கள் தகவல் கிடைத்து வர்றது மௌலானாவுக்கு தெரிஞ்சு போச்சு. மௌலானா ரொம்ப புத்திசாலி. இந்த இடத்துல உட்காந்து எழுதிட்டு இருந்தவங்க தன்னுடைய இடத்த மாற்றி கொஞ்சம் தள்ளி உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆங்கிலேய படைகள் உள்ள வர்றாங்க. பார்க்குறாங்க, யாரோ ஒரு அப்பாவி ஒரு ஓரமாக உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாரு. தன்னை கைது செய்ய வர்றதா இருந்தால் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். அது ஆங்கிலேய அரசு வந்தா. மௌலானாவை பார்த்து காசிம் நானூத்தவின்னு என்று அவர்கள் நினைக்கல. அவங்கள யாரோ நினைச்சு அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இங்கே காசிம் நானூத்தவி எங்கன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அங்கே உட்காந்துருந்தாரு, போய் தேடி பாருங்கன்ட்டான். பழைய இடத்த காட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே உட்காந்துருந்தாங்க, போய் தேடி பாருங்கன்ட்டான். அந்த ஆள்கள் அதை நம்பி வெளியே வந்துட்டாங்க. மௌலானாவும் வெளியே வர்றாங்க. அங்கே இருக்கிற வெளியில் இருக்கிற ஃபோர்ஸ் நினச்சிக்கிட்டாங்க, சரி யாரோ உள்ள வேலை செய்கிற ஆள் போல் தருதுன்னு சொல்லி. ஆக இப்படி மௌலானா அவர்கள் அதிலிருந்து தப்பித்தாங்க. ரஷீத் அஹமது கங்கோஹியை கைது பண்ணி முசஃபர் நகர் கொண்டு போயிட்டான். முசஃபர் நகர் சிறையில் மௌலானா கங்கோஹி அவர்களை அடைச்சி வச்சிருக்கிறான். மௌலானா அவர்களை சிறையில் அடைத்தா என்ன ஆகுது? சிறைச்சாலையில் திருடர்கள், கொள்ளையர்கள், பல்வேறு தவறுகள் செய்த குற்றவாளிகள்லாம் உள்ள இருக்கிறாங்க. முஸ்லிம்கள், காஃபிர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆன்மீக பெரியார்களுடைய திக்ர் இருக்கிறதே, அதற்கு பெரிய தாக்கம் இருக்குது. நம்மள மாதிரி சாதாரண பாவம் செய்யக்கூடியவர்கள் திக்ர் செஞ்சா அது உள்ளத்தை போய் தொடாது. மௌலானா கங்கோஹி காலை மாலை தஹஜுதில் அவங்க தானா திக்ர் செய்கிற நேரத்தில் இந்த குற்றவாளிகள் எல்லாம் சேர்ந்து திக்ர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா அந்த சிறைச்சாலையே இல்லல்லாங்கிற அந்த திக்ரில் அப்படியே அதிருது. ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க, இது விட்டா கொஞ்ச நாள்ல இது கங்கோஹுடைய கான்காக மாறிடும் போல் தருது. அடைக்கப்பட்டிருப்பது முசஃபர் நகர்ல. முசஃபர் நகர் சிறைச்சாலை இன்னும் கொஞ்ச நாள் விட்டா இது அவங்களுடைய சொந்த ஊர் கங்கோஹுடைய கான்காக மாறி ஆயிரும் போல் தருது. பார்த்தாங்க, இவரை விட்டா இருக்கிற ஆளை பூரா திக்ரு செஞ்சு நல்லவனா மாத்திடுவாரு, இருக்கிற காபிர்களை முஸ்லிம்கள் ஆக்கிடுவாரு, இவரை வெளியே விடுங்கப்பான்னு விட்டான். இப்படித்தான் இந்த நாட்டுக்காக நம்முடைய பெரியார்களும் நம்முடைய அறிஞர் பெருமக்களும் அவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க. அதற்கு பிறகு ஷேகுல் ஹிந்த் ரஹமத்துல்லாஹி அலைஹி காசிம் நானூத்தவி கங்கோஹியுடைய மாணவர். ஷேகுல் ஹிந்த் அவர்கள் தாருல் தேவபந்துடைய தலைமை உஸ்தாதாக இருக்கிறான். உஸ்தாதாக இருக்கிற காலத்தில் ஆங்கிலேயருடைய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருது. இப்போ ஹதரத் யோசிக்கிறாங்க, இவர்களிடத்தில் இருக்கிற பலம் அதிகமாக இருக்கு, கொஞ்சம் பலமும் வேண்டும் இல்லையா? இப்போ என்ன செய்யலான்னு ஹதரத் அவர்கள் யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. மௌலானா உபைதுல்லா சிந்தி,
அவங்களுடைய ஒரு வரலாறு தனியாக சொல்லணும். அவங்க சீக்கியராக இருந்து முஸ்லீமானவங்க. மௌலானா உபைதுல்லா சிந்தி ஷேகுல் ஹிந்துடைய மாணவர். அப்போ மௌலானா சொன்னாங்க, நீங்கள் ஆப்கானிஸ்தான் போய் இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அங்கு ஒரு படையை நீங்கள் உருவாக்குங்க, நீங்கள் அங்கே போங்க, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அவங்கள அங்கே அனுப்பிடுறாங்க. பிறகு ஷேகுல் ஹிந்து ரஹமத்துல்லா அலை மதீனா முனவரா வர்றாங்க. அங்கே துருக்கியர்களோடு சேர்ந்து ஒரு படையை உருவாக்கி திட்டம் என்னன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் திட்டம். ஆனால் அங்கேயும் எல்லா இடங்களிலும் காட்டி கொடுக்கிற சில பாவிகள் இருப்பாங்க இல்லையா. மௌலானா அவர்கள் மக்கா வந்த நேரத்தில் அங்கு கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு அந்தமானில் மால்டா சிறையில் மிகுந்த சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மா கூட தொழ முடியாது. அங்கு சிறையில் உடன் அடைக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை ஆனால் ஜும்மா தொழுக முடியாது, நாங்கள் ஊரில் இருந்தால் ஜும்மாவுக்கு நடந்து போவோம் இல்லையா, சிறையிலேயே கொஞ்சம் தூரம் தொலை போகிற மாதிரி நடந்துட்டு வந்துடுவோம். உள்ள ஷேகுல் ஹிந்து அவர்களுக்கு கடுமையான துன்புறுத்தல், யார்த்தையும் சொன்னதே கிடையாது. சில வருடங்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அவர்கள் மால்டா சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மும்பை வர்றாங்க. மும்பை துறைமுகத்தில் வந்து இறங்குறாங்க. ஹஜ்ரத் அவர்கள் விடுதலை ஆகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதும் இந்தியாவில் இருக்கிற எல்லா உலமாக்களும் எல்லா தலைவர்களும் ஹஜ்ரத் அவர்களை வரவேற்க போனாங்க. அந்த வரவேற்பு வந்து வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. எல்லா ஆலிம்களும் வந்துட்டாங்க. ஆங்கிலேயர்களே அதை பார்த்து அசத்துட்டாங்க, இவ்வளவு மக்கள் மனதில் இடம் பிடித்தவரா என்று. அண்ணல் காந்தி அவர்களும் ஷேகுல் ஹிந்து அவர்களை வரவேற்பதற்கு போனாங்க. காந்தி அவர்களுக்கு இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுக்கிற உற்சாகத்தை தந்ததே முஸ்லிம்கள் தான், இஸ்லாமிய வரலாறு தான். அது அவரே பலமுறை சொல்லி இருக்கிறார். நான் வந்து இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்க காரணம் இஸ்லாமிய வரலாறு எனக்கு கற்றுக் கொடுத்த காரணமே. இஸ்லாமிய வரலாறு அடிமைத்தனத்தை எதிர்க்கிறது, அடிமைத்தனத்துக்கு எதிராக போராட தூண்டுகிறது. அதனுடைய விளைவுல தான் நான் வந்தேன்னு சொன்னாங்க. ஷேகுல் ஹிந்து ரஹமத்துல்லா அலை மால்டா சிறையில் அவ்வளவு துன்பங்கள் பட்டாங்க. இப்படியாக நம்முடைய உலமாக்கள் இவ்வளவு தியாகங்கள் செய்தாங்க. நாடு முழுக்க நம்முடைய உலமாக்களுடைய வரலாறு. டெல்லியில் ஆங்கிலேயர்கள் உலமாக்களுக்கு செய்த கொடுமை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒவ்வொரு நாளும் 80 உலமாக்கள் தூக்கில் போடப்பட்டாங்க. சில நேரங்களில் உலமாக்களை நிர்வாணமாக்கி உயிரோடு எரித்து அவர்களை கொன்னாங்க. அந்த உலமாக்களுடைய மாமிச வாடை வருகிற அளவுக்கு அவங்கள எரிச்சதாக வருது. டெல்லியிலிருந்து பிஷாவர் வரைக்கும் எல்லா மரங்களிலும் அறிஞர் பெருமக்களுடைய உடல்களை தொங்க விட்டாங்க. இப்படியெல்லாம் நாம் தியாகம் செய்தோம். இந்த நாட்டில் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாக்குரிமை கூட கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கிறார். நம்மால் முடிந்தவரை அந்த போராட்டம் வெற்றி பெற அல்லாட்ட துவா செய்யும். எந்த அளவுக்கு அது வெற்றி அடைஞ்சாதான் தப்பிச்சோம். ஏன்னா அவர் எடுத்திருக்கிற பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லை. எங்களை மாதிரி ஆலிம்கள் சொன்னப்பெல்லாம் நீங்கள் நம்பவே இல்லை. இப்போ அவர் சொல்லும்போது நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். குஜராத் பீகாரில் நடந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா திகைச்சு போயிடுவீங்க. அந்த செய்தியை நீங்கள் எப்படி புரிஞ்சீங்க அது எனக்கு தெரியாது. குடியுரிமை இழக்க செய்வதற்கான ஒரு திட்டத்தை அழகா தேர்தல் கமிஷன் மூலமாக செயல்படுத்திட்டாங்க. அதில் பார்த்தா நிறைய முஸ்லீம் அல்லாதவர்களும் இருக்கிற மாதிரி தெரியும். அதை வச்சு நம்மார்கள் சில பேர் சந்தோஷப்படுவான், இப்போ அவங்களும் தானப்பா இருக்கிறாங்க. அங்கே தான் அவருடைய சூழ்ச்சி இருக்குது. யாருடைய வாக்காளர் அட்டை செல்லாது அப்படின்னு ஆயிடுச்சோ அடுத்த கட்டம் நீங்கள்லாம் இந்திய குடியுரிமை அல்லன்னு வரும். இந்திய குடியுரிமை அல்லன்னா அடுத்து என்ன வரும்? நீங்கள் குடியுரிமை நிரூபிங்கன்னு வரும். நிரூபிங்கன்னு வரும்போது ஏற்கனவே கொண்டு வந்த சட்டம் என்ன? சிஏஏ, இந்துக்களுக்கு குடியுரிமை கிடச்சிரும், கிறிஸ்தவர்களுக்கு கிடச்சிரும், இல்லையா, சீக்கியர்களுக்கு கிடச்சிரும், முஸ்லீம்கள் நீங்கள் போனால் கிடைக்காது. இப்படித்தான், இதுதான் அவங்களுடைய திட்டம். அதில் பல லட்சம் பேரில் நம்மளும் இருக்கிற மாதிரி மற்றவங்களும் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாலும் குறிக்கோள் நாம மட்டும்தான். அப்போ அவர் நாடு முழுவதும் நடந்த தேர்தல்களில் பல தில்லுமுல்கள் நடந்திருக்குது. ஓட்சோரிங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவர் வச்சிருக்கிறாரு. போதிய அளவு இன்னும் அவருக்கு ஆதரவு கிடைக்கல. இப்படித்தான் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு உண்மையாக அர்ப்பணித்தவர்கள், எல்லா வகையிலும் தியாகம் செய்தவர்கள் நாம தான். முகலாய பேரரசில் கடைசி மன்னர் பகதூர் ஷா 1857 டெல்லியில் பெரிய போர் நடக்குது, அவருடைய தலைமையில் நடக்குது. அந்த போரில் தான் முதலாக இந்துக்களும் பங்கெடுக்கிறாங்க. 29,000 பேர் கொல்லப்படுறாங்க. 24,000 பேர் முஸ்லிம்கள், 5,000 பேர் இந்துக்கள்.
அந்த போரில் 24,000 பேர் முஸ்லீம்கள், 5,000 பேர் இந்துக்கள். அதில் கடைசியில் பஹதூர் ஷா அவர்களும் பிடிபடுறாங்க. அவரை என்ன செய்கிறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. அப்புறம் ரங்கூன் கொண்டு செல்கிறாங்க. கொஞ்சம் மன்னருங்கிறதுனால மற்ற கைதிகளுக்கு இல்லாத சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சலுகை. டெய்லி அவருக்கு காலை நாஸ்டாவும் கொடுப்பாங்க. ஒரு நாள் அவருக்கு தட்டில் நாஸ்டா மாதிரி மூடப்பட்டு கொண்டு வரப்படுது. அவர் கடுமையான பசியோடு இருக்கிறாரு. அப்போ காலை நாஸ்டா வளமை போல் வருதோ என்று எண்ணி அவர் திறந்து பார்க்குறாரு. அவருடைய 2 மகன்களுடைய தலை அதில் இருக்குது. ஆங்கிலேயர்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள்! அப்போ அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அவருடைய மனைவியும் உடன் இருக்கிறாங்க. பெற்ற தாய் தந்தையருக்கு முன்னால பிள்ளைகளுடைய தலைகளை கொண்டு கொடுத்தாங்க. அவர் தன்னுடைய மனைவிக்கு ஆறுதல் சொன்னார், வருந்த வேண்டாம், காலங்கள் மாறும் என்று சொன்னார். பிறகு அவர் இறந்து போனார். அவருடைய அடக்கத்தெல்லாம் ரங்கூனில் தான் இருக்குது. இன்றைய பர்மாவில் ரங்கூனில் இருக்குது. அப்போ இந்த நாட்டை ஆட்சி செய்த முஸ்லீம் மன்னர்களும் சரி ஆங்கிலேயர்களுக்கு துணை போகல. தங்களுடைய ஆட்சியை காத்துக்கொள்ளணும்னு நினைச்சிருந்தா எத்தனையோ சிற்றரசர்கள் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வச்சாங்க. முஸ்லீம் மன்னர்கள் அப்படி நினைக்கவே இல்லை. இந்த நாட்டுடைய உலமாக்களும் பொதுமக்களும் யாரும் ஆங்கிலேய அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த போராட்டம் தாங்க முடியாமல் தான் இந்த நாட்டை விட்டு போனாங்க. முஸ்லீம்கள் கொடுத்த குடைச்சல் தான். இல்லைன்னா அவன் இந்த நாட்டில் நிலைச்சிருப்பான். முஸ்லிம்கள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் ஆங்கிலேயர்கள் நிலைத்திருப்பாங்க. தொடர் போராட்டங்கள், ஒவ்வொரு போராட்டத்திற்கு ஒவ்வொரு பெயர். இப்படியெல்லாம் நம்முடைய செல்வங்களை வாரி கொடுத்து நம்முடைய உயிர் தியாகங்களை எல்லாம் செய்து இந்த மண்ணில் இன்றைக்கு நாம குடியுரிமை தானா என்ற கேள்விக்குறியில் நாம் நிற்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாறை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நாம் யாருங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஏற்கனவே பாடத்திட்டத்தில் பலவிதமான கற்பனைகளும் புணுகுகளும் வந்துருச்சு. இனி இவர்களுடைய புதிய பாடத்திட்ட கொள்கையில் நேர் எதிர் தலைமறைவான செய்திகள் தான் வரப்போகுது. இந்த வரலாறை நாமும் தெரியல, நம்முடைய சந்ததிகள் ஒன்றும் தெரியாதவர்களாக ஆயிடுவாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நாட்டை நல்லோர்களுடைய கரங்களில் திருப்பி இந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வழி செய்வானாக. குறிப்பாக முஸ்லிம்கள் கண்ணியத்தோடு வாழ வழி செய்வானாக. கியாம நாள் வரை இந்த நாட்டில் இஸ்லாம் தலைத்திருக்க செய்வானாக. நம்முடைய மஸ்ஜிதுகள், வக்ஃப் சொத்துகள், மதரசாக்கள், खानकाहल मरकज़ अनैतैम अल्लाह पादगापाना है। वाखिर दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।